இது ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா தான் வந்து இருக்கும். ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் தனுஷ் சைடும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் வந்து இருக்கு. அதே மாதிரி நயன்தாரா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, பெரிய குரூப்ஸ் இருக்கு, பெரிய மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ரெண்டு பேருமே எதுக்குறதுக்கு தயாராக தான் வந்து இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறனால தான் வந்து இப்படிப்பட்ட விஷயம் வந்து நடந்திருக்கு. பட் அதை வந்து பர்சனலா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இவ்வளவு தூரம் ஒரு விஷயம் வந்து ஆயிருக்காது. பட் பப்ளிக்கா சொன்ன உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு, பார்க்கப்பட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது எல்லாத்தையும் தாண்டி அண்ட் ஒரு மணி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு மிகப்பெரிய சோர்ஸா வந்திருக்கும். இது ரெண்டு பேருமே இடிக்க போறாங்க, இது ரெண்டு பேருமே இந்த கோர்ட்டுக்கு தான் வந்து போகும், கோர்ட்டுக்கு தான் வந்து போய் ஆகணும் அப்படிங்கறத வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்திருக்கு. ஏன்னா இதுதான் அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இல்ல இதுதான் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு லாஸும் கிடையாது அப்படிங்கறத இப்போ வரைக்கும் ஒரு பேசப்படக்கூடிய எல்லா நாளையும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்திருக்கு. இட்ஸ் டூ ஹைலி பிக். இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நடந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். இன்ட்ரெஸ்டிங் விஷயம்.